பிரச்சனை பெருசா கூட நான் முடிச்சிட்டு போது எனக்கு பெருமை அசிங்கமா இருக்கு. நீ தான் சொன்ன நான் பேசினா அந்த பொண்ணுக்கு அசிங்கம். நீ தான் சொன்ன பயந்து இது லவ்வா ஃப்ரெண்டா இது தெரியல நாங்க சுத்துறோம் அப்படின்னு யோசிச்சா அது அசிங்கம். அது ஏன் இஷ்டம்? நீ யாரா சொல்றதுக்கு? சாரி அது ஏன் இஷ்டம்? Sorry. நீ யாரா சொல்றதுக்கு? சாரி ஓகே நான் கிளம்புடா. சாரி ஓகே சாரி பேசு. சாரி அவ்வளவுதான் இப்ப சொந்தோட சைன் பண்ணுவாரு. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. என்ன என்ன இப்ப சொல்லிட்டோட சைலண்ட் ஆயிடுவாங்க. என்ன என்ன பிரச்சனை? நீ வந்து பேச தகுதி கிடையாதுடா. நீ பாரு மச்சான் இவன் மேல என்ன பொண்ணு அந்த பொண்ணு வந்து இது என்கிட்ட ட்ரை பண்ணாத. என்ன ட்ரை பண்ணாத? என்ன ட்ரை பண்ணாத? ஒண்ணு பேசுறான். என்ன ட்ரை பண்ணாத? பேசுறான். அவங்க பேசினா பேசுவான். சத்யா பேச மாட்டேன். டேய் நீ பேசிட்டு இருக்கடா. உனக்கு புரியுதா இல்லையா? என்னடா என்ன புரியுது சொல்லு. சொல்லு நான் ஒண்ணுமே கேட்கல. புரியுதா? சொல்லு என்னடா போறியா? பேசுன முதல்ல கவனிடா. நான் கவனிக்கிறேன்ல. சரி மூணு பேசிட்டு நான் உங்ககிட்ட பேசுறேன் பிரச்சனையே இல்ல. நம்ம ரெண்டு பேரும் பேசும்போது நம்ம ரெண்டு பேரும் எப்படி பேசுவோம் தெரியும். பேசி அவங்க நீ என்ன ஃபேமிலி பத்தி பேசாத. உனக்கு அந்த ரைட் சைடு கிடையாது. நீ முதல்ல ஒழுங்கா மெயின்டைன் பண்ணு. Calm down. Relax. Okay, good. Very good. நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான். நீ சொல்ல முடியாது. Stupid. நீங்க ரெண்டு பேரும் இங்க பாரு. இவன் தான் ஆரம்பிச்சான். நான் பேச மாட்டேன். நீ சொல்லு நான் கூட நின்னு அவ கத்துறா இவனா கத்தினா நான் என்ன பண்ணேன்? பேசவே இல்ல. நீ வராத. இவனுக்கு ஒரு டென்ஷன் ஆகும். அதுல பேசுறதுல ரெண்டு பேரும் பேசுறா. தனியா வந்து பேசுறா. ஒண்ணு இல்ல மச்சான். நான் சொல்ல